ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடாது என்று சொல்வது இஸ்லாமிய வாதமா, புகழ வேண்டும் என்று சொல்வது இஸ்லாமிய வாதமா? ஒரு முஸ்லிம் எப்படி தீர்மானிப்பார்? வஹாபிச வாதம் சொல்கிறது பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தால் நரகம் கிடைக்கும். பொய் சொல்லலை, நம்ம நூலில் எழுதியிருப்போம். வஹாபிகள் சொல்கிறார்கள் இந்த மௌலிதுகளினால் நன்மைகள் ஏதும் விளையாது என்பது ஒரு புறம் இருக்க, நரகத்திற்குத்தான் இது அழைத்து செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு பதிவு செய்யறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தால் நன்மை கிடைக்காது, ரெண்டு விஷயத்தை பதிவு செய்யறாங்க வஹாபியர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தால் நன்மை கிடைக்காது என்பதையும் பதிவு செய்கிறார்கள். அப்படி நீங்கள் புகழ்வீர்களேயானால் நீங்கள் நரகத்திற்கு செல்வது உறுதி. இது இஸ்லாமிய மார்க்கமா? இதுதான் இஸ்லாம் போதிக்கின்றதா? ஒரு சராசரி ஒரு மூமின் கூட இப்படி சிந்திப்பானா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவின் பெயரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி பாடினார்கள்? முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஹஜௌத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு வஇந்தல்லாஹி ஃபீ ذاكல் ஜஸாஉ. வருகிறது முஸ்லிம்ல. ஹஜௌத முஹம்மதன் பர்ரன் ஹனீஃபா ரசூலல்லாஹி ஷீமத்துஹுல் வஃபாஉ فإن أبي ووالده وعرضي لعرض محمد منكم وقاء فمن يهجو رسول الله منكم ويمدحه وينصره سواء. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் பாடுகிறார்கள் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜௌத முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்கிறீர்களா, இகழ்ந்து பாடுகிறீர்களா? ஃபஅஜப்து அன்ஹு, அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகரமாக நான் அவர்களை புகழ்ந்து பதில் பாடுவேன். வஇந்தல்லாஹி ஃபீ ذاكல் ஜஸா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் புகழ்ந்து கவி பாடுவதிலே எனக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது, நன்மை இருக்கிறது. யார் படிக்கிறா? ஒரு சஹாபி ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில் வைத்து படிக்கிறார்கள். ஹஜௌத முஹம்மதன் பர்ரன் ஹனீஃபன் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சத்தியத்தில் நிலைத்திருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லுபகாரத்திற்கு முன்மாதிரியாக வாழ்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்து பாடுகிறீர்களா? ஷீமத்துஹு அல் வஃபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடையாளமே வாக்குறுதியை நிறைவேற்றுவதல்லவா, அந்த பெருமானாரை இகழ்ந்து பாடுகிறீர்களா? என் தந்தை, என் தந்தையின் தந்தை, என் மானம், இவை அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மானத்தை பாதுகாப்பதற்கு கேடயம் என்கிறார்கள் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபமன் யஹ்ஜு ரசூலல்லாஹி மின்கும், உங்களில் யார் அல்லாஹ்வின் தூதரை இகழ்ந்து பாடுவீர்களோ அவர்களும், எங்களில் யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுவார்களோ அவர்களும் சமமாகுவார்களா? ஒரு காலம் சமமாக மாட்டோம். நபியை புகழக்கூடிய நாவும் நபியை இகழக்கூடிய நாவும் ஒரு காலம் சமமாகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில் வைத்து பாடுகிறார்கள் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபியினுடைய சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியை சந்திக்க வராங்க. வந்து நபிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி உரீது அன் அம்தஹக, நான் உங்களை புகழ்ந்து பாட வேண்டும் என்று விரும்புகிறேன், நான் உங்களை புகழ்ந்து பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹாத்தி லா யஃதுலுல்லாஹு ஃபாக, விரைந்து பாடுங்களேன், உடனடியாக பாடுங்களேன், அல்லாஹ் உங்களுடைய வாயில் உள்ள பற்களை கொட்டாமல் ஆக்கட்டுமாக. உங்க வாயிலிருந்து ஒரு காலம் பல்லு கீழே விழ, அப்படின்னா என்ன அர்த்தம்? பல்லு அப்படியே வச்சுக்கின்ற முகம் எப்பொழுதும் பிரகாசமாகவே இருக்கும், நீங்க எப்பொழுதும் அழகாகவே இருப்பீர்கள். ஸல்லல்லாஹு துஆங்க அது. நபியை புகழ்ந்து பாடணும்னு சொன்னா நம் முகத்தை அல்லாஹ் எப்பொழுதும் பிரகாசமா வைத்திருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்ந்து பாடுகிறோம் என்று சொன்னால் நம் முகத்தில் அல்லாஹ் எப்பொழுதுமே நூறானியத்தை வைத்துக் கொண்டே இருப்பான் என்பதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். தபரானிலே பதிவு செய்யப்பட்டது. இப்ப சொல்லுங்க, இஸ்லாமிய விளக்கம் என்ன? நபியை புகழ வேண்டும். வஹாபிச வாதம் என்ன? நபியை புகழாதீர்கள்.
நம்ம எதை எடுக்கணும்? ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது நபியை புகழ்ந்தா நரகவாசிங்கிறாங்க. இந்த நூலில் வந்து ஒரு செய்தி நமக்கு பதிவு செஞ்சிருப்போம். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு நபியை புகழ்ந்து பாடிக்கிட்டே வராங்க, நீண்ட நெடிய பாடல். அந்த பாடலிலே ஹஸ்ஸான் ரலியல்லாஹு பாடுறாங்க, அகூலு வலா யுல்கி லி கௌலி ஆயிபுன் லி கௌலி ஆயிபும் மினன் நாசி இல்லா ஆஸிபுல் அக்லி முபஅது புல் அக்லி முபஅது வலைஸ ஹவாய நாஸி عن ثنائه عن ثنائه لعلي به في جنة الخلد أخلاد الخلد أخلاد مع المصطفى أرجو بذاك جواره بذاك جواره. பாடுறாங்க. இந்த பாட்டினுடைய பொருள் என்ன கேட்டா, அக்கூலு நான் நபியை புகழ்ந்து பேசத்தான் செய்வேன், நான் நபியை புகழ்ந்து பேசத்தான் செய்வேன். லா யுல்கி லி கௌலி ஆயிபுன் மினன் நாஸ், மக்களில் குறை கூறக்கூடிய எவரும் நான் நபியை புகழ்ந்து பேசக்கூடிய அந்த பேச்சை தூக்கி எறிய மாட்டார்கள். யார் எறிவார்கள் தெரியுமா? இல்லா ஆஸிபுல் அக்லி முபஅது, அல்லாஹ்வின் பேரருளை விட்டும் விரட்டி அடிக்கப்பட்ட தூரமாக்கப்பட்ட அறிவு கெட்டவர்களை தவிர, மடையர்களை தவிர நபியை நான் புகழ்ந்து பாடக்கூடிய இந்த பாடலை யாரும் தூக்கி எறிய மாட்டார்கள். ஒலைஸ ஹவாய நாஸிஅன் அன் ஸனாஇஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதை விட்டும் என் ஆசை ஒரு காலம் விலகி விடாது. லஅல்லி பிஹி ஃபி ஜன்னத்தில் குல்தி அகலது, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதின் மூலமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் புகழ்வதின் மூலமாக சுவனத்திலே நாங்கள் நிரந்தரமாக இருக்கோம். சுவனத்திலே நாங்கள் நிரந்தரமாக இருப்போம். மஅல் ஜன்னதி, யாரோட இருப்போம்? மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்திலே நாங்கள் நிரந்தரமாக இருப்போம் என்று பாடியவர்கள் யார்? ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தால் நன்மை கிடைக்கும் என்று அதே ஹஸ்ஸான் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் பாடிய அந்த சஹாபி அவர்களே சொல்கிறார்கள், நாங்கள் நபியை புகழ்கிறோம், சுவனத்திலே நபியோடு இருக்கிற பாக்கியம், அருகில் இருக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் என்று. இதுதான் இஸ்லாமிய விளக்கம். வஹாபிச வாதம் சொல்கிறது நீங்கள் நபியை புகழ்ந்தீங்கன்னா நரகத்தை நோக்கி போயிருவீங்க என்று. சுருக்கமாக புரிந்து கொள்வோம். ஆனால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்நாள் முழுவதும் நாம் புகழ்ந்து கொண்டே இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்ற அந்த பாக்கியத்தின் காரணத்தில் நாளைக்கு மறுமையிலே நபியோடு சுவனத்தில் இருக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள்புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.